ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். இட்லி மாவு, தோசை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, சப்பாத்தியோ பூரியோ டெய்லி சாப்பிட்டு சளிச்சு போச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான டிஷ் கூட. அவல் அடை. இந்த அவளுக்கு நான் நல்ல சாதா அவல், வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு, உங்கள் வீட்டில் பொடி பண்ணியிருந்தாலும் சரி, கடையில் வாங்கியிருந்த பொடினாலும் பரவாயில்ல, இந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு ஒரு 2 பல் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் ஆனியன் 1 நல்லா பெருசு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, கேரட்டு ஒரு கேரட்டு நல்லா திருவி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் கேரட் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். உப்பு தேவைக்கு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அமுக்கி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வேணும்னா கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். பாருங்கள், நான் தண்ணியை விடலை, தண்ணி விடாமையே கரெக்டாக இருக்குது. தண்ணி விடாமையே நல்லா நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் நமக்கு தண்ணி தேவைப்படலை. இப்போ நம்ம இதை இலையிலையோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயே தட்டி அடை மாதிரி சுடலாம். நான் இப்போ வாழையில் தட்டுறேன். கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நான் இல்லை, ரொம்ப கனமாக இல்லாமையும் மெல்லிசாக இல்லாமையும் இப்படி தட்டிக்குங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இல்லை, கேரட்லேருந்து வெங்காயம் அவல் எல்லாமே சேர்ந்துருக்கு. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப செய்கிறதும் சுலபமானது. நல்லா தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வேகிற மாதிரி வெந்த பிறகு நம்ம எடுத்துக்குவோம். திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான அவல் அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் கட் பண்ணதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் தேவை, வேறு ஒரு வீட்டுக்குமே டைம் இல்லை. டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசை டெய்லி சாப்பிட்டு பிள்ளைங்க ரொம்ப வெறுப்பாக இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா அசத்தலாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். அவள்லாம் வீட்டில் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் ஊற வச்சு அழகாக செஞ்சுருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதுக்கு ஒரு நல்ல மிளகாய் சட்னியோ தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்லாம். நான் மிளகாய் சட்னி வச்சுருக்கேன், நல்லா சூட்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பை.